ஓகே அஸ்வதி. மச்சா சூப்பர்டா. ஓகேடா. அஸ்வதி சூப்பர். தேங்க்யூ சார். பரமானந்தா சார். சார் நெக்ஸ்ட் சீன். அடுத்த சீனை பாருடா. இதுல இல்ல சார். இல்ல நீ போய்க்கோ. ஓகே சார். ஓகே பரமானந்தா. ஃபர்ஸ்ட் ஷாட்ல அனுராதா அங்க இருந்தா கேமரா அங்க வச்சு ரைட்ல போய் ஃபாலோ பண்ணு. ஷிட். ஹலோ, எங்க போற நீ? Whom do you think I am? I'm not a bloody junior artist, okay? I'm a leading artist. So? मैं जा रही हूँ. I'm not interested in working with you people anymore. சரி, போ. ஆனா remember one thing. You have signed your next 3 projects with me. மூணுலயும் நீ இருக்க மாட்டே. Mind it. I'll see to it that you never work in a film again. நான் யாரும் தெரியுமா? இந்த இண்டஸ்ட்ரியில நான் யாரும் தெரியுமா? கண்ணா, what is this? இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பிஹேவ் பண்ணா? Anu, what is your problem? Sir, this is unfair. Why didn't you tell me about the change in the character? I don't want to work as a second heroine in this film. I'm sorry. அது வந்து ஸ்டோரியில ஒரு சின்ன சேஞ்ச். எனக்கு உங்ககிட்ட சொல்ல டைம் கிடைக்கல. See, Ashwati is going to be killed in this story. அவன் இந்த ஸ்டோரியில சாவ போறா. இல்லையா? That's the story. யோசிச்சு பாரு. நான் உன்னை எதுக்காக செகண்ட் ஹீரோயின் ஆக்கணும்? You are a valuable artist. உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. Not like her. I'm sorry, sir. Come on, cheer up. ആ ഹോട്ടലിന്റെ ബിൽസ് ഒക്കെ ഇന്ന് തന്നെ ഒന്ന് സെറ്റിൽ ചെയ്തേക്കാം. പുതിയ ആരോ വന്നടാ. പിന്നെ ആ ഡ്രൈവേഴ്സിന്റെ ബിൽ എന്താ വെച്ചാൽ സെറ്റിൽ ചെയ്യും. കുറെ ദിവസമായി അവൻ കിടന്ന് ബഹളം വെക്കുന്നു. നീ എന്നെ നോക്കണേ. ആരാ സാർ അത്? ആരാ സാറേ അത്? നമ്മുടെ നായകനാ റിയാസ് ഖാൻ. റിയാസ് ഖാനോ? ദൈവമേ, അവന്റെ ഒക്കെ ഒരു ഭാഗ്യം നോക്കണ. എന്നാ ഇതുപോലൊക്കെ ഒരു കാരവാനിൽ കയറാൻ പറ്റും. വാടേ വാടേ. ഇപ്പൊ ടോട്ടൽ എത്രേ? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். ரியாஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஹாஸ்பிட்டலில் கிடந்த ஒரு டயர்ட்னஸ். Are you perfectly okay now? I am perfectly okay. Okay. Sure. இத பாரு, அங்க தான் ஷாட். ஒரு சின்ன சீன் மட்டும் தான் இருக்கு. No problem. Okay? Okay, take Okay. care. சரி. എന്താ പൊന്നളിയാ? ഒന്ന് കാണട്ടാ. ഒന്ന് ചുമ്മാ ചായ വേണ്ട, എടുത്തോടെ. ഫ്രീ ആയിട്ട് കിട്ടുന്നതാ. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா. அழியா, நீ தமிழும் படிச்சோ? ஓய், நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். എന്നിട്ട് டேய், இங்க இரு டீ. யூனிஃபார்ம் பிரகாசம் பண்ணிட்டா. ஹாய், தமிழ்நாடு சிங்கம். புரியலையே, ரொம்ப டிஃபரெண்டான கெட்டப் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கதையும் டிஃபரெண்டா இருக்கும் போல. சிங்கம். சார் சார் சூப்பர் கெட். சார் வணக்கம் சார். இத பாரு, ஆக்ஷன் சொன்ன உடனே அப்படியே கேமரா பார்த்து அம்மா தாயேன்னு சொல்லணும். சார், கோடீஸ்வரன் கேரக்டர் சொல்லி கூட்டு வந்தாங்களே சார், இப்ப என்னடானா பிச்சைக்காரன் கிட்ட போட்டு விட்டாங்களே. ஒருவேளை பிச்சைக்காரனா இருந்து அப்படியே கோடீஸ்வரனா மாறுற மாதிரி ஸ்டோரி டெவலப் ஆகுதா சார்? கோடீஸ்வரங்கிறது உன் பேரு, பிச்சை எடுக்கிறது தான் உன் தொழில். கேமராமேன். அட பாவிகளா, பிச்சைக்காரனுக்காடா கோடீஸ்வரன் பேர் வைக்கிறீங்க? நல்லா வைக்கிறீங்கடா பேரு. ஐயோ, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே. இந்த பிசி வேற பாக்குறான், வெளியில போய் டெலிகாஸ்ட் பண்ணிடுவானா? ஸ்டைலா அக்கி முக்கின்னு இப்ப பக்கி மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ரெடி சார். ரோலிங் ஆக்ஷன். அம்மா,
தாயே சார் பிச்சை போடுங்க சார். சார் ப்ளீஸ் சார் பிச்சை போடுங்க சார். അമ്പത് പൈസ உங்க ஐட்டமா சார் அது? போடுங்க சார். ஹலோ என்ன போட்டிருக்க நீ? 50 പൈസ. என் சர்வீஸ்ல 50 100க்கு குறைஞ்சு வாங்கினதே இல்லடா நானு. சார் என்னையா பேசுற சிங்கம்? ஸ்கிரிப்ட்ல இருக்க சரி இது பாரு. அம்மா தாயே அப்படி. என்னடா வாய்ஸ் ஓவரா இருக்கு? அது ஒண்ணுல பின்னாடி இருந்து வருது சார். பின்னாடில இருந்து கேஸ் தான வரும். என்னடா வாய்ஸ் வருது? இல்ல சார் இது வயர்லெஸ் சார். ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கேன். ஜென்சிக்கு மேடம். ப்ரொடக்ஷன் பாய். சார் வாயா. நான் வந்துட்டேன். வச்சுக்கோ. டேக். பத்திரமா வச்சுக்கோப்பா. ஓகே. சார் ரெடி சார் நான் ரெடி. ஒரு சஜஷன் ஒரு சொல்லுங்க. நிமிஷம் சார். நீங்க இன்ஸ்பெக்டர் சிங்கம் இந்த படம் பார்க்கும்போது எவன மாதிரி ஒருத்தனும் பிச்சை எடுக்க போறதில்லைன்னு மக்களுக்கு எப்படி புரியணும். சிங்க காட்டுல நடக்கிறது நீங்க பாத்திருக்கா? பிச்சை பிச்சை பிச்சை. சாரி சார், அப்படி பண்ணா நல்லா இருக்கு சார். யூ ஆர் கிரேட் டேலண்ட் மேன். சூப்பர். அதே மாதிரியே பண்றேன். போ. ஆக்ஷன். ஹேய் நீ சிங்கத்தை சினிமாவில பாத்திருப்ப, டிவியில பாத்திருப்ப, போட்டோல பாத்திருப்ப. ஆனா தனியா நின்னு பிச்சை எடுத்து பாத்திருக்கியாடா? இப்ப பாடுறா. அம்மா தாயே. என்ன பண்றீங்க சார்? ஏன் சார்? யா உன் இஷ்டத்துக்கு என்னையா பேசிட்டு இருக்க? சார் ஒரு ஃபோர்ஸா இருக்கட்டுமேன்னு. என்னடா பிச்சைக்காரனுக்கு எதுக்குடா ஃபோர்ஸ்? வேண்டாமா சார்? வாயா. இதோ வரேன் சார். சார் ஒழுங்கா சொல்லி One கொடுங்க minute. சார். இதோ. Waste. சார் என்னையா சிங்கம்? இந்த கேரக்டர் உனக்கு சரி வராது. ஷூட்டிங் அப்புறம் ஏன்டா உளறற? சார் அதுக்கு காரணம் இருக்கு சார். பாடியில் அங்கங்க அரிக்குது சார். டயலாக் பேசிட்டு சொரியுறதா இல்ல சொரிஞ்சிட்டு பேசுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு சார். ஏன் சார்? அது வந்து சாமி என் யூனிஃபார்மை திரும்பி கொடுக்க சொல்லுங்க சார். எனக்கு டியூட்டிக்கு போற டைம் ஆச்சு. யார் சார் இவரு? அவர் யூனிஃபார்ம்னு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை காட்டுறாரு. இந்த கேரக்டர் சூப்பரா ரியலிஸ்டிக்கா வரணும். ஆமா சார். அதுக்காக தான் அவன் ட்ரெஸ் வாங்கி உனக்கு கொடுத்துட்டேயா? அவர் ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன். அவர் யார் சார்? அவன் தாயா பிச்சைக்காரன். ஒரிஜினல் பிச்சைக்காரன் ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஓவரா அரிக்கும் போது எனக்கு மைல்டா டவுட் வந்ததுடா. புதுசா இருக்க. நீ எந்த ஏரியாப்பா? R2 போலீஸ் ஸ்டேஷன். டேய் ஸ்டேஷன் வாசல்ல வச்சிருக்க. செருப்பு பிஞ்சிரும். அந்த இன்ஸ்பெக்டர் சிங்கமே நான் தான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். டைம் ஆகுது எனக்கு. என் ட்ரெஸ்ஸே வேண்டாம். ஜட்டியாவது கட்டி கொடு. நான் போட்டிருக்கிறது கூட பிச்சைக்காரன் ஜட்டி தானா? டைரக்டர் சார் ரியலிஸ்டிக்கா படம் எடுக்க வேண்டியதான். அதுக்காக இவ்வளவு ரியலிஸ்டிக்காவா? எனக்கு வேற கேரக்டர் கொடுக்கலனா ஷூட்டிங் நடத்த நான் பெர்மிஷன் தர மாட்டேன். ഇതുപോലെയുള്ള ഡ്രസ് ഇടാൻ എനിക്ക് താല്പര്യമില്ല. അമ്മ ഇത് പാട്ട് സീനക്കുള്ള ഡ്രസ് താ കൊഞ്ചം സെക്സിയാ വേണമെന്ന് ഡയറക്ടർ താൻ சொன்னாரு. ഞാൻ ആദ്യമേ ഡയറക്ടറോട് പറഞ്ഞത് ഇതൊന്നും പറ്റില്ലെന്ന്. என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன கூப்பிட்ட? சார் இந்த ட்ரெஸ் மேடம் போட மாட்டான்னு சொன்னாரு. என்ன அஸ்வதி, இத போடுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? സർ പ്ലീസ്. இல்லைன்னா வேணாம். உனக்கு சூட் ஆன ட்ரெஸ் போடு. ஓகே? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கவலைப்பட வேண்டாம். நீ என்கிட்ட சொல்லு. பி கம்ஃபர்டபிள். ஓகே? குட் கேர்ள். ഇവന്മാർക്ക് രാത്രിയിലും ഷൂട്ടുണ്ടോ? കഥ എഴുതാ ഇങ്ങനെയൊക്കെ കഷ്ടപ്പെടണം. എച്ചില് പാത്രവും കഴുകി சீக்கிரம் படா. இவன் ஒருத்தன். ഇവനെന്താ അവിടെ മുറിയുടെ മുന്നിൽ? കഥ പുതിയ വഴിത്തിരിവിലേക്കോ? നീ എന്തിനാ മോളെ അവരോടൊക്കെ ദേഷ്യപ്പെടാൻ പോകുന്നത്? അവരൊക്കെ വലിയ ആളുകളല്ലേ. അമ്മ കണ്ടതല്ലേ ആ ഡ്രസ്സൊക്കെ? അതൊക്കെ ഞാൻ എങ്ങനെ ഇടാനാ? അത് ഇട്ടാൽ എന്താ? എന്നാ അമ്മ തന്നെ ഇട്. എനിക്ക് പറ്റില്ല. ഇട്ടേനേടി. ഞാൻ ഇട്ടേനെ. നിനക്ക് അഹങ്കാരമാ. നീ വലിയ ഏതോ നടിയായി പോയിന്നുള്ള അഹങ്കാരം. ഇതൊക്കെ അങ്ങ് മാറും. ഇപ്പോഴേ 4 കാശുണ്ടാക്കാൻ പറ്റൂ. എന്റെ മോളായിട്ട് അത് നശിപ്പിക്കരുത്. ഇങ്ങനെയൊക്കെ മുന്നോട്ട് പോകാനാ ഭാവമെങ്കിലേ മോക്ക് വീട്ടിലിരിക്കാം. കുറച്ചൊക്കെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്താലേ ഈ ഫീൽഡിൽ പിടിച്ചു നിൽക്കാൻ പറ്റൂ. എനിക്ക് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യുന്നതിനൊക്കെ ഒരു പരിധിയുണ്ട്. അതിനപ്പുറം എനിക്ക് പറ്റില്ല. ഇതിപ്പോ ഇവിടെ ആയതുകൊണ്ട് നിനക്ക് പറ്റി. നിന്റെ അടുത്ത പടേ തെലുങ്ക. അവിടെ ഈ പരിപാടിയൊന്നും നടക്കില്ല.
തെലുങ്കോ? ആ തെലുങ്ക്. എന്താ കേട്ടിട്ടില്ലേ? അഡ്വാൻസ് വാങ്ങിച്ചു. ആരോട് ചോദിച്ചിട്ട് അഡ്വാൻസ് വാങ്ങിയത്? ആരോടാ ഞാൻ ചോദിക്കേണ്ടത്? സിനിമയെ പറ്റി ഒരു കുന്തും അറിയാത്ത നിന്നെ തമിഴ് സിനിമയിലെ വരെ നായികയാക്കാൻ പറ്റുമെങ്കിലേ നിന്നെ കൊണ്ട് ഏത് ഭാഷയിൽ അഭിനയിപ്പിക്കാനും എനിക്കറിയാം. ഇനി ഞാൻ അഭിനയിക്കുന്നില്ലെങ്കിലോ? ഇവിടെ ഇന്ന് ഞാൻ അല്ല, നീ ആരോടാ ഈ സംസാരിക്കുന്നത് എനിക്കറിയാമോ? സാവിത്രി, നിന്റെ മോക്കൊന്നും അറിയില്ല. ഒന്ന് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുക്ക്. എടി, എന്താ ഞാൻ നോക്കിട്ട് വരാം. ആരാ? ചേട്ടാ മീശ അയ്യോ, ഇത് പാരമ്പര്യമായിട്ടുള്ളതാ. തമ്പി സാർ. സാറേ, ഇത് വെപ്പ് മീശയാണോ? മീശ മാത്രമല്ല, മുടിയും വെപ്പ. വിഗ് വിഗ് ആണോ? എനിക്ക് അപ്പോഴേ അറിയായിരുന്നു സാറാണെന്ന്. ശരിക്കും നിനക്കറിയായിരുന്നോ? അറിയായിരുന്നു, ഞാൻ അപ്പോഴേ അമ്മമാരോട് പറഞ്ഞല്ലേ. ആണോ? പറഞ്ഞു. ഒരു SI ആയ എന്നെ കൊണ്ട് നീ ചായ അടുപ്പിച്ചല്ലടാ തെണ്ടി. നീയൊക്കെ തിന്ന പ്ലേറ്റ് ഒരു അവന്മാരെന്നെ കൊണ്ട് കഴിപ്പിച്ചു. സാർ, ഞാനൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല സാർ. പറ്റിപ്പോയി, ക്ഷമിക്കണം. നിന്നെ നേരത്തെ നോക്കി വെച്ചിരിക്കായിരുന്നു. നിങ്ങളുടെ കേസുമായി ബന്ധപ്പെട്ടാണ് ഞാൻ ഇവിടെ വന്നത്. അശ്വതിയുടെ അമ്മാവനാണ് നിങ്ങളെ തല്ലിച്ചതെന്ന് എനിക്കും അറിയാം, നിങ്ങൾക്കും അറിയാം. പക്ഷെ അയാൾക്കെതിരായിട്ട് തെളിവുകളില്ല. സർ, ഇനി നമ്മൾ എന്ത് ചെയ്യും? ഇങ്ങനെ തെളിവില്ലാത്ത ചില കേസുകൾക്ക് ഞങ്ങളുടെ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ ഒരു പതിവുണ്ട്. എന്താ അത്? ഒരു പണി എന്ത് പണി? ഇരുട്ടടി. ഇരുട്ടടിയോ? അത് പ്രശ്നമാവില്ലേ സർ? ഏയ്, ഒരു പ്രശ്നവുമില്ല. ഇത് ഭാരതത്തിന്റെ ഇതര സംസ്ഥാനങ്ങളിൽ ഇന്നും നിലനിൽക്കുന്ന ഒരു സമ്പ്രദായമാണ്. ക്രിസ്തുവിന് മുമ്പ് 8-ാം നൂറ്റാണ്ടിൽ കൊച്ചിയിലെ ഒരു സാമൂതിരിയായിരുന്ന ഉറാങ്ങൂട്ടാൻ തിരുവുൽപ്പാട് കൊണ്ടുവന്നതാണ് ഈ ഭരണപരിഷ്കാരം. വേലുത്തമ്പി തിളവ പോലും കൊട്ടാരം വിട്ട് അമ്മച്ചി പ്ലാവി കയറിയിരുന്നത് വെള്ളക്കാരൻ ഇരുട്ടടി പേടിച്ചാണ്. വേലുത്തമ്പിയല്ല, മാർത്താണ്ഡവർമ്മയാ. ആരായാലും പ്ലാവി കയറിയതല്ലേ. പക്ഷേ പുതിയ രീതികളായ കരാട്ടെ, കുങ്ഫു, ജൂഡോ ഒക്കെ വന്നതിന് ശേഷം ഈ ഇരുട്ടടിക്ക് ഒരു മങ്ങലേറ്റു എന്നാണ് പലരും കരുതിയത്. നോനോ, പക്ഷെ ഇന്നും അതിന്റെ പ്രാധാന്യം നഷ്ടപ്പെട്ടിട്ടില്ല. അപ്പൊ ഇരുട്ടടി കൊടുക്കല്ലേ സാർ? കൊടുക്കണം. ഇല്ല സാർ, ഇവിടെ ഒരു 3 ദിവസത്തെ ഷൂട്ടിംഗ് കൂടെ ഉള്ളൂ. അത് കഴിഞ്ഞാൽ ഞങ്ങൾ അങ്ങോട്ട് എത്തിക്കോളാം. ഡേറ്റ് ഒരു പ്രശ്നമേ അല്ല സാർ. അതിനുശേഷമേ വേറൊരു പ്രോജക്റ്റിനെ കുറിച്ച് ചിന്തിക്കുക പോലുള്ളൂ. ഓക്കെ സാർ, ഓക്കെ.